வணக்கம். மே 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கு புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க்கு புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். நிஃப்டி இன்றைக்கி க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 98 புள்ளிகள் அதிகம் பெற்று 0.64% அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோசிங் 15,436. இன்றைக்கி நிஃப்டி ரெக்கார்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஹையான 15,470 டெஸ்ட் பண்ணிச்சு. ரெக்கார்ட் ஹைங்க நிஃப்டிக்கு. இதற்கு முன்னாடி இருந்த ஹை 15,430. அதை இன்றைக்கி பிரேக் செய்தது நிஃப்டி. நிஃப்டியுடைய ஓப்பன் பார்த்தீங்கன்னா 15,400க்கு மேலே தான். ஸோ முந்தின க்ளோஸை விட அதிகமாகத்தான் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் லோ பார்த்தீங்கன்னா 15,395. அது முந்தின க்ளோஸை விட அதிகமாகத்தான் இருந்தது. இந்தியா வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 12.8% விழுந்தது. நிஃப்டியுடைய பிஇ மே 27ஆம் தேதி டேட்டா வச்சு பார்க்கும்போது 29.48 இருந்தது. இந்த வீடியோ செய்கிற நேரத்தில் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குங்க. வீடியோ கான்ஃபரன்சிங் வழியாக ஃபினான்ஸ் மினிஸ்டர் தலைமையில். ஸோ அதுலேருந்து என்ன அவுட்கம் வருது அப்படின்னு ஏதாவது தகவல் கிடச்சதுன்னா நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நிஃப்டியுடைய 15 மினிட் சார்ட்டில் பார்க்கும்போதே தெரியுதுங்க. கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு முதல்ல. ஸோ 15,400க்கு மேலே தான் ஓப்பனிங்கே இருந்தது. அதுக்கப்புறமாக 15,400 ஒரு தடவை இன்றைக்கி டெஸ்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் பையர்ஸ் மேலே கொண்டு போயிட்டாங்க. 15,460க்கு மேலே போச்சு இன்றைக்கி ஒரு நேரத்தில். அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வந்து. ஸோ பார்க்கும்போது சைட்வேஸில் போன மாதிரி இருந்தாலும் நிஃப்டி ஸ்ட்ராங்காக தான் இருக்கிற மாதிரி தெரியுது சார்ட்டில். செக்டர் வைஸ் பார்க்கும்போது பப்ளிக் செக்டர் பேங்க் 0.67% அதிகரித்தது. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மற்றும் பிரைவேட் செக்டர் பேங்க் 0.3% தலா அதிகரித்தது. மெட்டல் செக்டர் மற்றும் ஆட்டோ செக்டர் தலா 0.2% அதிகரித்தது. எஃப்எம்சிஜியும் 0.2% அதிகரித்தது. பேங்க் 0.13%. ரியாலிட்டி செக்டர் ஃப்ளாட்டாக இருந்தது. ஐடி செக்டர் 0.2% விழுந்தது. மீடியா செக்டர் 0.3% விழுந்தது. ஃபார்மா செக்டர் அதிகபட்சமாக 1.2% விழுந்தது. நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ் ரிலையன்ஸ் 6% அதிகரித்தது. அதானி போர்ட்ஸ் 3.4%, கிராசிம் 3.4%, எம்என்எம் 2.22%. எம்என்எம் மார்க்கெட் முடிகிற நேரத்தில் ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்காங்க. கோல் இந்தியா 1.8% அதிகரித்தது. டாப் 5 லூசர்ஸ் நிஃப்டியில் சன் ஃபார்மா 3.8%, ஸ்ரீ சிமெண்ட்ஸ் 1.6%, பஜாஜ் ஃபின்சர்வ் 1.4%, டாக்டர் ரெட்டிஸ் 1.3%, பஜாஜ் ஃபினான்ஸ் 1.2% விழுந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். அசோகா பில்கான் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு ஆர்டர் குறித்து ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. மால்டிவ்ஸ் கவர்மெண்ட் கிட்டேருந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும் இந்த ஆர்டர்னு தெரியுது. வீடு கட்டுற வேலையில் சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்டர்னு நினைக்கிறாங்க. இன்ட்ராடேயில் 3% மேலே அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். ஐடிபிஐ பேங்க் அவங்களுக்கு கிடைத்த கிரெடிட் ரேட்டிங் S&P குளோபல் ரேட்டிங்ஸ் கொடுத்ததை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி அவங்களுடைய லாங் டேர்முக்கு BB, ஷார்ட் டேர்ம் ஃபாரின் கரன்சிக்கு B ஆனால் நெகட்டிவ் அவுட்லுக். ஐடிபிஐ பேங்க்குடைய ஸ்டாண்ட் அலோன் கிரெடிட் ப்ரொஃபைலை அப்கிரேட் செஞ்சுருக்காங்க B-லேருந்து B+க்கு. ஆனால் அதே நேரம் கவர்மெண்ட் சப்போர்ட்டை வெரி ஹையிலேருந்து ஹையாக குறைச்சிருக்காங்க. இது கவர்மெண்ட் அவங்களுடைய ஷேர்ஸை செல் பண்ணுறதா முடிவெடுத்திருக்கிறது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். பஜாஜ் ஹெல்த் கேர் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அவங்களுடைய ஒரு மருந்துக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. பிளாக் ஃபங்கஸை ட்ரீட் பண்ணக்கூடிய மருந்தை ப்ரொடக்ஷன் மற்றும் மார்க்கெட்டிங்கான அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஜூன் முதல் வாரத்திலேருந்து இது கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க கம்பெனி. இன்ட்ராடேயில் 10% அதிகரித்தது. பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் குறித்து ஒரு அன்கன்ஃபர்ம்டு நியூஸ் போய் கொண்டிருக்குங்க. நமக்கு முன்னவே தெரியும், அரசாங்கம் அவங்க ஷேர்ஸை இந்த கம்பெனியில் இருக்கிறத டைவர்ஸ் செய்ய போகிறதாக முடிவெடுத்திருக்காங்க. இப்போது அந்த FDI ரூல்ஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரூல்ஸை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் ரிப்போர்ட் செய்யப்படுது. இது இன்னும் அன்கன்ஃபர்ம்டுங்க. கவர்மெண்ட் தரப்புலேருந்து எந்த அறிவிப்பும் வரல. இப்போ கரண்ட் ரூல்ஸ் படி FDI 49% மட்டுமே முதலீடு செய்ய முடியும் ஆயில் கம்பெனிஸில். இப்போ அது 100% மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கருதப்படுது. இன்ட்ராடேல 2.6% அதிகரித்தது இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ்.
பேடிஎம் ஐபிஓக்கு அப்ளை செய்ய போகிறாங்கன்னு ஒரு அன்கன்ஃபர்ம்டு நியூஸ் இருக்குங்க. இதுவும் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல் வெப்சைட்ல இருந்து தான். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கம்பெனி தரப்புலேருந்து வரல. நவம்பர் மாதத்தில் ஐபிஓ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கருதப்படுது. அப்படி வந்துச்சுன்னா ஃபண்ட் ரைசிங் இந்தியாவில் இதுவரைக்கும் யாரும் பார்க்காத அளவுக்கு அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் தரப்புலேருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி யூகேல அவங்க பெஸ்ட் கம்பெனி டு ஒர்க் ஃபார்ன்ற பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த சர்வே நடத்தினது வந்து பிக் கம்பெனிஸ்ன்ற ஒரு கம்பெனி தான் போல தெரியுதுங்க. ஸோ அதில் டாப் 25ல் டிசிஎஸ் இடம் பிடிச்சிருக்காங்கன்னு அறிவிச்சிருக்காங்க. தனுகா அக்ரிடெக் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. தீயை அணைச்சாச்சு. உடல் ரீதியாக யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. எவ்வளவு பொருள் சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது கம்பெனி இதுவரைக்கும் வெளியிடலை. நியூ இந்தியா அஷூரன்ஸ்க்கு கிரைசில் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்காங்க. கார்ப்பரேட் கிரெடிட் ரேட்டிங் AAA ஸ்டேபிள்னு அறிவிச்சிருக்காங்க. AAA தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேட்டிங். இன்ட்ராடேல இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் 2% அதிகரித்தது. ஹெஸ்டர் பயோசைன்சஸ் லிமிடெட் குறித்து நேற்று நம்ம ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம். பாரத் பயோ கூட இருக்கிற அக்ரிமெண்ட் இன்னைக்கு இன்ட்ராடேல 14% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். ஷில்பா மெடிக்கேர் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்கு. அவங்களுடைய தெலங்கானா மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஆலைக்கு GMP சர்டிஃபிகேஷன் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இது வேலிட் இருக்குது. எந்த ஒரு அப்சர்வேஷனும் அதில் ரிப்போர்ட் செய்யப்படவில்லை. இன்றைக்கி இன்ட்ராடேல 2.4% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். கேடிலா ஹெல்த் கேர் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கள்ள மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்காக கம்பெனி ஒரு புது டெக்னாலஜியை பயன்படுத்த போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. அதன்படி அவங்களோட மருந்துக்குள்ளார எல்லாத்துலேயும் இப்போ ஒரு ஸ்க்ராட்ச் கோடை வைக்க போகிறாங்க. அந்த ஸ்க்ராட்ச் கோடு வழியாக அந்த கோடை எடுத்துக்கிட்டு நம்ம வெப்சைட் இல்லை ஆப் வழியாக சரிபார்க்க முடியும் இது கரெக்டான மருந்தா இல்லை கள்ள மருந்தா அப்படின்னு. அதானி குரூப் உடைய கம்பெனிஸுடைய ஷேர்ஸை இன்டகிரேட்டட் கோர் ஸ்ட்ராட்டஜிஸ் கம்பெனி செல் பண்ணியிருக்காங்க. இது நேற்று பல்க் டீலில் நடந்திருக்குங்க. அதானி என்டர்பிரைசஸ் உடைய ஷேர்ஸை 72,09,151 ஷேர்ஸை செல் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருடைய விலை $1,323.97. அதே மாதிரி அதானி டிரான்ஸ்மிஷனுடைய ஷேர்ஸ் 61,65,000 ஷேர்ஸை விற்றுருக்காங்க. ஒரு ஷேருடைய விலை $1,434.80. அதானி டோட்டல் கேஸ் லிமிடெடுடைய ஷேர்ஸை 62,87,283 ஷேர்ஸை விற்றுருக்காங்க. ஒரு ஷேருடைய விலை $1,349.97. அதானி ஷேர்ஸை மட்டும் இந்த கம்பெனி விற்கலைங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடுடைய கம்பெனி 2.8 கோடி ஷேர்ஸை விற்றுருக்காங்க. ஒரு ஷேருடைய விலை $148.43. அதே மாதிரி சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸையும் விற்றுருக்காங்க. 78,75,000 ஷேர். ஒரு ஷேருடைய விலை $537.32. ஆனால் சில ஷேர்ஸை வாங்கவும் செஞ்சுருக்காங்க. ஜி என்டர்டெயின்மெண்ட்டுடைய ஷேர்ஸை இந்த கம்பெனி வாங்கியிருக்காங்க. 2,31,00,000 ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. ஒரு ஷேருடைய விலை $209.88. ஜி என்டர்டெயின்மெண்ட்டுடைய ஷேர்ஸை வேறொரு கம்பெனியான சொசைட்டி ஜெனரலும் வாங்கியிருக்காங்க. 48,90,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை $209.35. கனரா பேங்க் இன்ட்ராடேல 6% அதிகரித்தது. நேற்றும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ராகேஷ் சுன்ஜுன்வாலா மணி கண்ட்ரோலுக்கு அளித்த பேட்டியில் SBI மற்றும் கனரா பேங்க் குறித்து பாசிட்டிவாக பேசியிருந்தார். இன்றைக்கு கனரா பேங்க் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. ஃபண்ட் ரைசிங் குறித்து அப்ரூவல் கிடச்சிருக்கு. 2,500 கோடி ரூபாய் குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக ரைஸ் பண்ணுறதுக்கு ஒப்புதல் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி அடிஷ்னல் டயர் 1 பேசில் 3 பாண்ட்ஸ் வந்து 4,000 கோடி ரூபாய் வரைக்கும், அடிஷ்னல் டயர் 2 பேசில் 3 பாண்ட் வந்து 2,500 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் ஒப்புதல் போர்டு வழங்கியிருக்காங்க. குளோபல் ஸ்பிரிட்ஸ் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸ் பல்க் டீலில் இடம் பிடிச்சிருந்ததுங்க. நேற்று 6 லட்சம் ஷேர்ஸை விற்றுருக்காங்க. டெம்பிள்டன் ஃபண்ட் ஒரு ஷேருடைய விலை $342.16. அதே மாதிரி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஜம்ப் நெட்வொர்க்ஸ் லிமிடெடுடைய ஷேர்ஸை செல் பண்ணியிருக்காங்க. நேற்று பல்க் டீலில் 15,56,000 ஷேர். ஒரு ஷேருடைய விலை $7.08. ஆஸ்ட்ராசெனகா இந்தியா தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. அவங்களும் ஆபாட்டும் இணைந்து ஒரு அக்ரிமெண்ட்டில் இருந்திருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட்டை 2 பேரும் சேர்ந்து மியூச்சுவலாக கால் ஆஃப் செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. என்ன அக்ரிமெண்ட்டுன்னு பார்க்கும்போது ஆஸ்ட்ராசெனகாவுடைய ஒரு மருந்து, அதாவது டயபெட்டிஸ்க்குரிய மருந்துன்னு நினைக்கிறேங்க, அதை வந்து இந்தியாவில் டிஸ்ட்ரிபியூட் செய்கிறதுக்கான ஒப்பந்தமில் இருந்திருக்காங்க ஆபாட்டும் ஆஸ்ட்ராசெனகாவும். அது இனிமேல் கிடையாது. ஆஸ்ட்ராசெனகா டைரெக்டாக செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆஸ்ட்ராசெனகா இதே மருந்துக்கு சன் ஃபார்மா கூடயும் ஒப்பந்தத்தில் இருந்திருக்காங்க. அதையும் கால் ஆஃப் செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. அதற்கு மட்டும் இன்னும் தேதியை குறிப்பிடலைங்க. இன்னும் கொஞ்ச காலம் வரைக்கும் சன் ஃபார்மா செய்வாங்க போல தெரியுது. ஆனால் ஆபாட் அது உடனடியாக நிறுத்துறதா அறிவிச்சிருக்காங்க.
சில கம்பெனிகள் ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. விரைவாக சிலதை பார்க்கலாம். ஃபீனிக்ஸ் மில் லிமிடெட் அவங்கள டிவிடெண்டாக ரூ. 1 அறிவிச்சிருக்காங்க. ஜிண்டால் சா லிமிடெட் டிவிடெண்டாக ரூ. 2 ஒரு ஷேருக்கு அறிவிச்சிருக்காங்க. மிட்சு கெம்பிளாஸ்ட் ரூ. 0.2 ஒரு ஷேருக்கு. ஏஜஸ் லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் ரூ. 2 ஒரு ஷேருக்கு. பிரைமா பிளாஸ்டிக்ஸ் லிமிடெட் ரூ. 1.50 ஒரு ஷேருக்கு. எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஷேருக்கு ரூ. 7.50 நிர்ணயிச்சிருக்காங்க. கோவில்பட்டி லக்ஷ்மி ஃப்ளோர் மில்ஸ் ஒரு ஷேருக்கு ரூ. 1.50 நிர்ணயிச்சிருக்காங்க. அவங்க ரெக்கார்ட் டேட்டும் அறிவிச்சிருக்காங்க ஆகஸ்ட் 20ஆம் தேதி. டிவி டுடே நெட்வொர்க்கும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ரூ. 2.50. நேற்று ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிஸ் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சன் ஃபார்மா இன்ட்ராடேல 4% விழுந்தது. ஓகார்ட் இன்ட்ராடேல 6% விழுந்தது. ஹாக்கின்ஸ் வாலட்டைலாக இருந்தது. 2% பாசிட்டிவ்லையும் இருந்தது. அப்புறம் 3% நெகட்டிவ்லையும் இருந்தது. இன்ஃபிபிஎம் அவென்யூ 2.7% பாசிட்டிவில் இருந்திருக்காங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் 2.9% இன்ட்ராடேல அதிகரித்தது. நவநீத் அவங்க பைபேக்கும் அறிவிச்சிருந்தாங்க நேற்று. அது பாசிட்டிவாக எடுக்கல மார்க்கெட். 4.4% விழுந்தது இன்றைக்கி இன்ட்ராடேல. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இன்ட்ராடேல 2.6% விழுந்தது. பிசி ஜுவல்லர்ஸ் 5.5% விழுந்தது இன்ட்ராடேல. ராஷ்ட்ரா கெமிக்கல்ஸும் வாலட்டைலாக இருந்ததுங்க. முதல்ல 1% பாசிட்டிவ்லையும் அப்புறம் 1% நெகட்டிவ்லையும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. ஆல்கைல் அமைன்ஸ் வாலட்டைலாக இருந்தது. 3% பாசிட்டிவ், அதுக்கப்புறம் 2% நெகட்டிவ்ல இருந்திருக்காங்க. ஐஷர் மோட்டர்ஸ் 4% அதிகரித்தது. ராயல் என்ஃபீல்டு தயாரிக்கிற கம்பெனிங்க. ஜிஆர்எம் ஓவர்சீஸ் அவங்க போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. இன்ட்ராடேல அப்பர் சர்க்யூட் 5% எட்டியது. ஆரியன் ப்ரோ சொல்யூஷன்ஸ் அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் குறித்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட் நான் பார்க்க முடியலைங்க, மன்னிக்கவும். கம்பெனி வெளியிட்டிருக்கிற ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிவிடெண்ட் வழங்கலை, ஏன்னா கோவிட் காரணமாக. ரெவென்யூ இந்த குவார்ட்டருக்கு 110 கோடி ரூபாய்கள். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 0%. அதே குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது 9% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் குறித்து வெளியிட்டிருக்காங்க. அது குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது 43.6% அதிகரிச்சிருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க கம்பெனி. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் வெளியிட்டிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ரூ. 8.75 நிர்ணயிச்சிருக்காங்க. ரிசல்ட்டை பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் ரெவென்யூ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ஃப்ளாட்டாக இருந்திருக்குங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ இயர் ஆன் இயர் 32% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 41.2% அதிகரிச்சிருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டரில் கம்பெனி லாஸில் இருந்திருக்காங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, இன்றைக்கு வால்யூம் கூட கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். டைட் வாட்டர் ஆயில் மீண்டும் இன்றைக்கி மறுபடியும் 20% அப்பர் சர்க்யூட்டை எட்டியிருக்கு. நம்ம ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம் 2 நாட்களுக்கு முன்னாடி. மாஸ்தா அவங்களும் பார்த்தீங்கன்னா 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரிச்சிருக்கு. ரெட்டிங்டன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த ரியாக்ஷனாக கூட இருக்கலாம். அவங்களும் கிட்டத்தட்ட 20%. ரூபி மில்ஸ் டெக்ஸ்டைல் கம்பெனி 18% அதிகரித்தது. டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் 18% ஷேர் ப்ரைஸ் அதிகரிப்பு. லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் டெக்ஸ்டைல் கம்பெனி தான் நினைக்கிறாங்க, 16% ஷேர் ப்ரைஸ். ஸ்ரேயா ஷிப்பிங் நேற்று பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன், இந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருந்தாங்க, 13% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. பன்னாரி அம்மன் ஸ்பின்னிங் மில்ஸும் 13% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. மெட்ரோபோலிஸ் ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாங்க, கிட்டத்தட்ட 11% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் இப்கா லேப்ஸ் இன்னைக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. சரி பார்க்கணும். ரிசல்ட் ரியாக்ஷனாக கூட இருக்கலாம். 7.8% விழுந்தது. ஃபைன் ஆர்கானிக்ஸும் ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம். 7% விழுந்தது. ஆசாயி சாங்வான் 7% விழுந்தது. சூரியோதய் ஸ்மால் ஃபினான்ஸ் கம்பெனி 4.8% விழுந்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தென்பட்டிருந்ததுன்னா தயவுசெய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். வீடியோ பற்றியான ஃபீட்பேக்கும் தயவுசெய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.